வணக்கம். இதில் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்னென்னா கம்பு. கம்பு தானியம் வந்து வாழை மரம் போட்ட இதுக்குள்ள போட்டிருக்கிறோம். அப்போ அதனால் இது ஏன் இப்படியான விஷயங்கள் சில விவசாயிகள் செய்கிறேன்டா பெருந்தோட்ட அதாவது இப்போ வாழை மரம், தென்னை, மற்ற பழப்பயிர்கள் அப்படியான பெருமரங்கள் வைக்க இடைக்கில் ஊடு பயிர்கள் போடுவாங்க. இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பொலித்தீன் கவரை பயன்படுத்தி மூடாக்கு மூலம் மாதுளை அதுகள் நடுற அந்த பொலித்தீனுகளோ மற்றது களைகளை கட்டுப்படுத்துறதுக்காக விரிக்கப்படுற இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் மண்ணுக்கு கூடாது, கீழே மண்ணுக்குள்ளே இருக்கிற உயிரினங்களுக்கும் கூடாது. அப்போ அதனால் இப்படியான சில விஷயங்களை இப்போ செய்கிறாங்க. அதாவது மூடாக்குக்கு மற்றது அப்படியான இதுகளுக்கு சிறுதானிய பயிர்கள் அவரை குடும்பத்தில் இருந்து சிறுதானிய குடும்பங்கள் அதாவது இந்த கம்புதன சாமி அதுகளையும் பயன்படுத்தினோம். அதாவது ஒரு கல்லில் 2 மாங்காய் மாதிரி இதில் வர்ற அறுவடையை அவை பயன்படுத்தி எதுக்குன்னா அந்த இறைப்பு காசு, வாழையை பராமரிக்கிறதுக்குரிய காசாக பயன்படுத்தலாம். அப்போ எங்களுக்கும் வாழையும் பலன் தரப்போகுது, இந்த சிறுதானியம் பலன் தரப்போகுது. இப்போ இது ஒரு எடுத்துக்காட்டு. இப்படியான நிறைய விவசாயிகளுக்கு உண்மையாக அந்த பொலித்தீனை விட இப்படியான இதுகளை செய்கிறதால மண்ணும் வளமடைய போகுது, மண்ணுக்கு கீழே இருக்கிற உயிரினங்களும் வளமடைய போகுது. அப்போ இது எங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை தான் திருமொழியை இப்போ பொலித்தீன் அதுகளை பாய்க்கிறது கூடாத ஒரு விஷயமா இருக்குது. நன்றி.